வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கள்ளச்சாராயம் விற்றால் குண்டர் சட்டத்தில் கைது. ஆய்வு கூட்டத்திற்கு பின் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவில் ஹெலிகாப்டர் சுற்றுலா திட்டத்திற்கு தடை. மாவட்ட நிர்வாகத்தின் அறிவிப்புக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் ஏற்பட்டது மின்வெட்டு அல்ல, மின் தடைதான் என அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். வரும் நாட்களில் தடையின்றி மின் விநியோகம் செய்யப்படும் எனவும் உறுதி. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை முதல் 4 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மிதமான மழை நீடிக்கும் என வானிலை மையம் தகவல். தமிழ்நாடு புதுச்சேரியில் நாளையும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயரும். சென்னையில் அதிகபட்சம் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பநிலை பதிவாகும் என கணிப்பு. தமிழ்நாட்டில் சென்னை உட்பட 11 மாவட்டங்களில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டிய வெப்பநிலை. அதிகபட்சமாக மீனம்பாக்கத்தில் 109 டிகிரி சுட்டெரித்தது. பத்திரப்பதிவை ரத்து செய்ய கோரி அளிக்கும் விண்ணப்பங்களை கையாள்வது பற்றி விரிவான நடைமுறைகளை வகுத்திடுக. பத்திரப்பதிவு கர்நாடக முதலமைச்சராக சித்தராமையா நாளை பதவியேற்க வாய்ப்பு. பெங்களூரு கர்நாடக முதலமைச்சர் பதவியை தலா 2.5 ஆண்டுகளாக பகிர்ந்தளிக்க காங்கிரஸ் தலைமை திட்டம். சித்தராமையா, டி.கே. சிவகுமாரை தொலைபேசி வாயிலாக அழைத்து பேசி சமாதானப்படுத்திய சோனியா காந்தி. கர்நாடக முதலமைச்சர் பதவி விவகாரத்தில் டி.கே. சிவகுமார் ஆதரவாளர்கள் அதிருப்தி. டெல்லியில் ராகுல் காந்தி இல்லத்தின் முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படி 42 விழுக்காடாக உயர்வு. கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதியை கணக்கிட்டு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. சாத்தூர் அருகே பட்டாசு கடையில் வெடி விபத்து. பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் ஒருவர் உயிரிழந்த பரிதாபம். விஷசாராய வியாபாரிகளுக்கு விநியோகிப்பதற்காகவே மெத்தனால் தயாரிப்பு. கைதான மதுரவாயில் ரசாயன ஆலை உரிமையாளர் இளையநம்பி பற்றி திடுக்கிடும் தகவல். விஷசாராயம் தயாரிக்க மெத்தனால் வழங்கியதாக புதுச்சேரியில் ரசாயன ஆலை நிர்வாகி கைது. ஆலையில் இருந்த மெத்தனால், ஸ்பிரிட் உள்ளிட்டவை பறிமுதல். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வீரகனூர் ஏரிக்கரையில் விற்கப்படும் பாக்கெட் சாராயம். அதிர்ச்சி தரும் வீடியோ வெளியானது. புதுச்சேரியில் விஷசாராயம் இல்லை, அமைச்சர் நமச்சிவாயம் திட்டவட்டம். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே போதைக்காக கல்லில் விஷக்காய்களை கலந்த 3 பேர் கைது. காவல்துறையினர் விசாரணை. சென்னையில் மெட்ரோ ரயிலில் பயணிக்க வாட்ஸ்அப்பில் டிக்கெட் பெறலாம். புதிய திட்டத்தை அறிமுகம் செய்தது மெட்ரோ நிர்வாகம். தங்கம் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 45,360 ரூபாய்க்கு விற்பனை. அதானி குடும்பம் மீதான புகார் குறித்த வழக்கின் விசாரணை. செபிக்கு கூடுதலாக 3 மாதம் அவகாசம் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு. பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களில் 100 இடங்களில் NIA சோதனை. போதைப் பொருள் கடத்தல், பயங்கரவாதிகள் தொடர்பான வழக்குகளில் நடவடிக்கை.
ஐபிஎல்லில் இன்று டெல்லி பஞ்சாப் அணிகள் பல பரீட்சை. பிளே ஆஃப் வாய்ப்பை பிரகாசப்படுத்திக் கொள்ளும் முனைப்பில் களம் காண்கிறது பஞ்சாப்.